தமிழ்நாட்டில் ஏன்ஷியன் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பெண்கள்னால் தலை குனிஞ்சு நடக்கணும், ஆண்கள்னால் தலை நிமிர்ந்து நடக்கணுன்ற ஒரு கான்செப்ட் ஒரு ஸ்டீரியோ டைப் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது எதனால் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, ஏன்ஷியன் டைம்லலாம் யாரும் கல்யாணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ இருக்க மாட்டாங்க, யாரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்க மாட்டாங்க கரெக்டாக. ஸோ அப்போ ஆண்கள் மெட்டி போட்டிருப்பாங்க, பெண்கள் தாலி போட்டிருப்பாங்க. பெண்கள் தலை குனிஞ்சு நடக்கும்போது அந்த ஆண் காலில் இருக்கிற மெட்டியை பார்த்துட்டு ஓ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தாட்குள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்களும் அவங்க கழுத்தில் இருக்கிற திருமாங்கல்யம் அதாவது தாலியை பார்த்துட்டு ஓ இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுமே ஒதுங்கிப்பாங்க. இதுக்காக தான் இந்த கான்செப்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. தலை குனிஞ்சு நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும், அப்பார்ட் ஃப்ரம் வீரம் பராக்கிரமம் எல்லாத்தையுமே தாண்டி. இதை கவிஞர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ற ஒரு புக்கில் அழகாக சொல்லியிருப்பார். இது அவர் எழுதின புக்கு தான். ஸோ ரீசெண்ட் டைமாக இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியாஸில் கூட நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. என்னென்னா ஆண்கள் மெட்டி போடுறது, இது அவங்களோட மேஸ்குலானிட்டி ஆர் ஃபெமினிட்டி மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் காட்டுறதெல்லாம் தாண்டி அவங்க ஒய்ஃப் மேலே வச்சுருக்க லவ்வையும் ரெஸ்பெக்டையும் காட்டுறதுக்கான ஒரு விதமாக மாறிக்கிட்டு இருக்கு.